நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். காவேரி, வா வீட்டுக்கு போலாம் வா. அப்பா, ஜெகனை வெளியே விடாம நான் வீட்டுக்கு வர மாட்டேன்ப்பா. அதான் இன்ஸ்பெக்டர் சொன்னாரேமா, அவங்கள வார்ன் பண்ணிட்டு அனுப்பிச்சிடுறேன்னு சொன்னார்ல. அவனை எதுக்குப்பா வார்ன் பண்ணணும்? ஏன் மேலதான் தப்பு இருக்குப்பா. நான் தான் அவனை வர சொன்னேன். நான் தான் காலேஜ் கட் அடிச்சுட்டு அவன் கூட பேசிட்டு இருந்தேன். ஏதாவது ஆக்ஷன் எடுக்க சொன்னா ஏன் மேல எடுக்க சொல்லுங்க. என்ன லாக்அப்ல போட சொல்லுங்கப்பா. ஜிஜே, பேரண்ட்ஸையும் வார்ன் பண்ண வேண்டாம், ஒன்னும் பண்ண வேண்டாம், அனுப்பி வைக்க சொல்லுங்க. இல்லைன்னா நமக்கு தான் பிரச்சனை. ஜிஜே, அதை தான் நானும் நினைச்சேன். இன்ஸ்பெக்டர் சார், அவனை எதுவும் கேட்க வேண்டாம், பையனை அனுப்பிச்சு வச்சிருங்க பேரண்ட்ஸோட. டிஜிபி மேடத்துக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு அனுப்புறேன் சார். பொண்ணை பெத்தவங்க நாங்களே சொல்றோம், அப்புறம் ஏன் யோசிக்கிறீங்க? முதல்ல அனுப்பி வைங்க சார் ப்ளீஸ். இந்த பாருமா, அதான் சொல்லிட்டாங்கல்ல, பையனை கூட்டிட்டு போங்க, அவனை கண்டிச்சு வைங்க. சரிங்கய்யா, போங்க. ஜெகன், நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, நான் உனக்கு கால் பண்றேன். ஓகே, தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். நாங்கள் ஓகே சார். சார், டிஜிபி மேடத்துக்கிட்ட எதுக்கும் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. சொல்கிறேன் சார், டெஃபினட்டாக சொல்கிறேன். தேங்க்யூ. வரேன் சார். போலாமா? போலாம். நீங்க செல்லம் கொடுத்து கொடுத்து தான் அவ இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கா. வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். கேண்டி, லவ் பண்றியா அவனை? எங்க முன்னாடி அவனுக்கு போன் பண்றேன்னு வேற சொல்ற. லவ் பண்றியா? அவன் என்னோட ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுடா? ஃப்ரெண்டுனா இப்ப ஃப்ரெண்டு, ஃபியூச்சர்ல எப்படி வேணாலும் மாறலாம். கேட்டிங்களா? என்ன பேசுறான்னு கேட்டிங்களா? வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் செல்வி, இப்ப எதுவும் ஆரம்பிக்காத. நான் வீட்டுக்கு வந்தா அவனுக்கு போன் பண்ணுவேன், பேசுவேன், பழகுவேன். அதெல்லாம் நீங்க எதுவும் கேட்க கூடாது, கண்டிக்கவும் கூடாது. ஓகேவா? அவன் என்ன பார்க்க வீட்டுக்கு வருவான், அவன் கூட நான் வெளியே போவேன். அதுக்கும் நீங்க எதுவும் சொல்லக்கூடாது. இதுக்கெல்லாம் ஓகேவா? சரி, பரவாயில்ல, வா. ஜிஜே, என்ன ஜிஜே, என்ன பேசுறீங்க? சும்மா இருக்கியா? வீட்டுல போய் பேசிக்கலாம்னு சொல்றேன்ல. நாம என்ன சொன்னாலும் காவேரி கேப்பா. கேட்க மாட்டேன்பா, கேட்க மாட்டேன். ஜெகன் விஷயத்துல நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். என்னையும் அவனையும் பிரிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன். இப்போ வீட்டுக்கு போலாம். அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிக்க மாட்டா, கவலைப்படாத. வா. யுவர் ஆனர், டிஜிபி செந்தமிழரசி எனது கட்சிக்காரர் நல்லதம்பி மேல அடுக்கடுக்கா பல குற்றச்சாட்டுகளை சொன்னாங்க. இவர் ஒரு தீவிரவாதின்னு சொன்னாங்க, தேச துரோகின்னு சொன்னாங்க.
ஆனா அதுக்காக தொடரப்பட்ட வழக்குல எனது கட்சிக்காரர் நிரபராதின்னு விடுதலை செய்யப்பட்டிருக்காரு. மறுபடியும் வேற ஒரு குற்றத்துக்காக எனது கட்சிக்காரரை அரசி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டா இந்த கோர்ட் இவருக்கு தாராளமா தண்டனை கொடுக்கலாம். அந்த வழக்கோட விசாரணை இன்னும் முடிஞ்ச பின்னால என் கட்சிக்காரருக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்க நாங்க தயாரா இருக்கோம். இப்ப என் கட்சிக்காரரை விடுதலை பண்ணுங்கன்னு நான் சொல்லல, பெயில் கொடுங்கன்னு தான் கேக்குறேன். டிஜிபி செந்தமிழரசி சொன்ன மாதிரி இவர் ஒரு தீவிரவாதியா இருந்தா, தேச துரோகியா இருந்தா தலைமறைவா இருந்திருப்பாரு. ஏதாவது ஒரு வெளிநாட்டுக்கு அவர் தப்பிச்சு போயிருப்பாரு. ஆனா அவர் எங்கேயும் போகல, இங்கேயே இதே சென்னையில தான் இருந்திருக்காரு. அரசு இவர் மறைஞ்சிருந்த இடத்துக்கு போய் அரெஸ்ட் பண்ணல. உடல்நல சரியில்லாம இவர் ஹாஸ்பிட்டல் இருந்த போது போய் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. பொதுமக்கள் பல பேர் வந்து போற ஹாஸ்பிட்டலுக்கு ஏன் கட்சிக்காரர் வந்திருக்காருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவர் குற்றவாளி இல்லைன்னு தானே அர்த்தம். அவர் எந்த தப்பும் பண்ணாததுனால போலீஸுக்கு பயப்படாம அவர் அங்க வந்திருக்காரு. அதுக்கு என்ன அர்த்தம்? அவர் எங்கேயும் ஒளியவும் மாட்டாருங்கிறதுக்கு இதை விட வேற எந்த ஆதாரமும் தேவையில்லை யுவர் ஆனர். எனவே என் கட்சிக்காரருக்கு பெயில் வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். குற்றம் சாட்டப்பட்டவரின் வழக்கில் திலகவதியின் வாதத்தை இந்த கோர்ட் ஏற்றுக்கொள்கிறது. அவர் தினமும் காலை 11 மணிக்கு கமிஷனர் அலுவலகத்தில் ஆஜராகி கையெழுத்து போட வேண்டும் என்ற நிபந்தனையின் பேரில் அவருக்கு பெயில் வழங்கி இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. விஸ்வநாதன் சார்பாக வழங்கப்பட்ட முன்ஜாமீன் மனுவை இந்த கோர்ட் ரத்து செய்து உத்தரவிடுகிறது. நான் வெளியவே வர முடியாதுன்னு நினச்ச கேஸில் இருந்து என்னை வெளியே கொண்டு வந்துட்டீங்க. உங்களுக்கு ஏதாவது செய்யணும், செய்வேன். அண்ணி, காலையில இருந்து உள்ளங்க அரைச்சிட்டே இருந்தது, இப்ப நின்னு போச்சு. நீ உன் வீட்டுக்காரர் தான் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காருல்ல, விஷயம் நல்லபடியா முடிஞ்சிருக்கும். நீ வேணா பாரு, நான் சொன்ன மாதிரி பணம் கொட்ட போகுது. அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த கஞ்சா விக்கிற பொம்பளை கிட்ட நீ உதய கூட்டிட்டு உள்ள போன பாரு, அந்த சமயம் பார்த்து பட்டு புடவைக்கு ஒரு பிட்ட போட்டுட்ட. நம்மளையே கடைக்கு கூட்டிட்டு போய் வாங்கி தரேன்னு சொல்லுச்சு. நல்லா சரிக்கு அகல்லமா வச்ச பட்டு புடவையா பார்த்து நீ ஒண்ணு நான் ஒண்ணுன்னு வாங்கிப்போ. ஏய், கலை ஏண்டி இந்த நேரத்துல எங்க வரா? பட்டு புடவை பத்தி எதுவும் சொல்லிடாத, வா. கலை, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்களும் இப்ப நல்லா இருக்கோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். உதய் வீட்ல இல்ல? ஆமா கலை, காலைல எழுந்திருச்ச உடனே ஹெல்த் ட்ரிங்க் கொடுத்தேனா, அப்புறம் ஆப்பிள் ஜூஸ் கொடுத்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அவரு வேணான்னு சொன்னாரு. ஆனா நான் பாதாம் பால் கொடுத்தேன். நான் உதய் எங்கன்னு தானே கேட்டேன், அதுக்கு எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? அதுதான் கலை, இவ்வளத்தையும் குடிச்சிட்டு காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கு இடியாப்பமும் பாயாவும் சாப்பிட்டாரா, வயிறு கொஞ்சம் ஹெவியா இருக்குன்னாரு. நான் தான் கொஞ்சம் போய் நடந்துட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு வச்சேன். இப்ப கூட மத்தியானம் சிக்கன் பிரியாணி செய்யலாமா மட்டன் பிரியாணி செய்யலாமான்னு பேசிக்கிட்டே இருந்தோம். நீயும் வந்துட்ட, சாப்பிட்டு போறியா? ஹே, உதய வந்துட்டான். ஹாய் கலை, எப்போ வந்த? இப்பதான் வந்தேன். ஓ, நீ எங்கன்னு தான் விசாரிச்சுட்டு இருந்த. ஓ அப்படியா? போன காரியம் நல்லபடியா நடந்துதா? நடக்கலையா? ஏன்? உன்னை நடந்துட்டு வர சொல்லி தானே அண்ணி அனுப்பிச்சு வச்சாங்க. நடந்துட்டு வர சொல்லி அனுப்பிச்சாளா? அது ஒண்ணு இல்ல உதய், இப்பெல்லாம் நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியா ரிச் ஃபுட்டா சாப்பிட்டுட்டு இருக்கோமா, அத பத்தி கலைக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். சரி, எங்க போயிட்டு வர? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு நடந்தேவா போயிட்டு வந்தீங்க? இல்ல, அந்த கஞ்சா காஞ்சனா ஆட்டோ கொண்டு வந்தாங்க, அதுல போயிட்டு வந்தேன். கஞ்சா காஞ்சனாவா? அது யாரு? என் மகன் ஒரு பெரிய இடத்து பொண்ணை காதலிச்சிருக்கான். அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. என் மகனை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க, நீங்க தான் காப்பாத்தணும்னு இங்க வந்து சொன்னாங்க. நானும் ஸ்டேஷனுக்கு போனேன். அங்க செல்வி அக்காவும் ஜிஜேவும் இருந்தாங்க. புரியல உதய். கலை, அந்த அம்மா பெரிய இடத்து பொண்ணுன்னு சொன்னாங்களே, அது யார் தெரியுமா?
நம்ம செல்வி அக்காவோட பொண்ணு காவேரி. நல்லா இருக்கு தம்பி நீங்க பேசுறது. நீங்க எல்லாரும் இந்த நிலைமைக்கு வரதுக்கு காரணமே செல்விதான். செல்விய போய் அக்கான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அது இப்ப ரொம்ப முக்கியமா? அவங்களோட குடும்பம் நல்ல குடும்பமே இல்ல. ஆனா காவேரி அவனதான் காதலிக்கிற, அவனதான் கல்யாணம் பண்ணிப்பன்னு ஒத்த கால நின்னு சொல்றா. யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. ஏங்க அவ எப்படி வேணா போறாங்க, அந்த பையனை நீங்க வெளிய எடுக்க வேண்டியதானங்க? அது எப்படி செல்வராணி முடியும்? என் அக்கா பொண்ணோட வாழ்க்கை முக்கியமா இல்ல அந்த பையனை ஜாமீன் எடுக்கிறது முக்கியமா? உதய், செல்வி அணியால தான் நம்ம வாழ்க்கையே இப்படி ஆச்சு. செல்வராணி சொல்றதான் கரெக்ட் உதய். நம்ம 2 பேரையும் அம்மா கிட்ட இருந்து பிரிச்சது செல்வி அக்கா தான். அவங்க பொண்ணு குப்பத்துக்கு மருமகளா போனானா குடிசைக்கு மருமகளா போனானா அவங்களுக்காக நீ ஏன் கவலைப்படுற? இங்க பாருங்க, அந்த பையன் லவ் பண்ணது தப்பு இல்ல, அவன் அரெஸ்ட் பண்ணதா தப்புன்னு நீங்க பேசி இருக்கணும். அப்படிலாம் பேச முடியாது, பேசவும் மாட்டேன். காவேரி, நீ பண்றது தப்பு, அம்மா சொல்றத கேளுன்னு காவேரிக்கு அட்வைஸ் பண்ணிட்டு வந்த. அவ உன்னை மதிச்சிருக்கவே மாட்டாளே. ஆமா, ஆனா நான் அதை பத்தி கவலைப்படல. அவ விவரம் தெரியாத பொண்ணு, ஏதாவது தெரியாம பேசிருப்பா. அதெல்லாம் மனசுல வச்சுக்கிறதா? அம்மா மேல இருக்க கோவத்திலையும் செல்வி அக்கா மேல இருக்க கோவத்திலையும் அவ எப்படி வேணாலும் போட்டோன்னு என்னால விட்டுட்டு சும்மா இருக்க முடியாது. ஏங்க நீங்க பேசுறது கொஞ்சமாவது நியாயமா இருக்கா? நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? இத பாரு கலை, பெரியவங்க மேல இருக்க கோவத்தை குழந்தைங்க மேல காட்டுறது அவ்வளவு நல்லதில்ல. அவங்க மேல இருக்க கோவம் அவங்களோடய போயிட்டோம். இத பார், அம்மாவுக்கும் நமக்கும் பிரச்சனை, செல்வி அக்காவுக்கும் நமக்கும் பிரச்சனை. இது நமக்கு மட்டும் தானே தெரியும், வெளி உலகத்துக்கு யாருக்கும் தெரியாதுல்ல. வெளி உலகத்துல என்ன சொல்லுவாங்க? காவேரி நம்ம குடும்பத்து பொண்ணுன்னு தானே சொல்லுவாங்க. நம்ம பொண்ணு வேற, காவேரி வேறன்னு என்னால பிரிச்சு பார்க்க முடியல. இன்னைக்கு காவேரிக்கு வந்த பிரச்சனை நாளைக்கு நம்ம குழந்தைக்கும் வரலாம்ல. கரெக்ட். சாரி, நீ நினைச்ச மாதிரி நான் நினைக்கல. ஏதோ செல்வி அக்கா மேல இருந்த கோவத்துல ஏதோ தெரியாம பேசிட்டேன். ஐம் சாரி. கை அரிச்சதுக்கு ஒண்ணுமே வரலையா நீ? வரும் வரும், கூடிய சீக்கிரமே நல்ல பலன் வரும். உதய், ஏன் கண்ணு திரும்ப திரும்ப கேக்குறான்னு கோச்சுக்காத. போலீஸ்காரங்க உன் மேல கைகி வைக்கலையே. அவன் யாரு? இந்த கஜபதியோட புள்ள. யாருன்னா கை வச்சிருவாங்களா மேல? வாய முடியா பேமானி. கண்ணு, உன் மேல கை வச்சாங்களா கண்ணு? இல்லம்மா, காவேரி மேல கை வைக்க விடல. விட மாட்டல. இப்ப நீ சும்மா இருக்க மாட்டியா? ஏ ராசா, அவ பெரிய இடத்து பொண்ணு, அவ சவகாசம் எல்லாம் நமக்கு சரிப்பட்டு வருமாயா? அது அவனுக்கு தெரியாதா? உங்க எப்படி மிச்சன்னா அவ்வளவுதான். ஏன் ராஜா, நாங்க தான் 4 எழுத்து படிக்கல, நல்ல பொழப்பு பொழைக்கல. நீயாவது நல்லா படிக்கணும், எங்களை மாதிரி நார பொழப்பு பொழைக்காம நல்ல பொழப்ப பொழைக்கணும். லவ் கிவ்னு அலைஞ்சா எல்லாமே கேட்டு போடும். அது அவனுக்கு தெரியாதா? அப்படியே குழவிக்குளம் தலைமையில போட்டு நசுக்கி போடுவேன். நமக்கு இதுல வேணாம் கண்ணு. நம்மளால முடியற விஷயத்துக்கு ரிஸ்க் எடுக்கலாம், முடியாத விஷயத்துக்கெல்லாம் ரிஸ்க் எடுக்க கூடாது கண்ணு. என் மகனுக்கு ரிஸ்க் எடுக்குதுன்னா ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. ஏய், இந்த ஆளு வாய கோடி ஊசி எடுத்துட்டு வந்து தைடா. பெரிய ரோதனையா போச்சு. வானம் கண்ணு, விட்டுரு கண்ணு. நான் விட்டாலும் அவன் என்ன விட மாட்டாமா.
பெரிய இடம்ன்றதுக்காக நாம ஏமா பயப்படணும்? நான் முடிவு பண்ணிட்டேம்மா, அவதாம்மா உனக்கு மருமக. எனக்கு அவதான் மருமவோ. அவங்க 2 பேர் மட்டும் வர சொல்லு. வணக்கம் விஸ்வநாதன் சார். நீங்க சொன்னது மாதிரியே திலகா நல்ல தம்பியை வெளியே கொண்டு வந்துட்டா. உங்க நல்ல தம்பியை. நல்ல தம்பி, நான் உங்ககிட்ட நிறைய பேச போறதில்ல. ஒரே ஒரு விஷயம் சொல்ல போறேன். உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், என்னை மன்னிச்சிரு. நீ உன்னை மன்னிச்சிருன்னு சொன்னா நான் உன்னை மன்னிச்சிட முடியுமா? என்ன நல்ல தம்பி இப்படி பேசுற? திலகா உன்னை வெளியே கொண்டு வந்தோம் பிரயோஜனம் இல்லாம போயிரும் போல இருக்கே. நல்ல தம்பி, ஆரம்பத்தில் உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன், எவ்வளோ பாசம் வச்சிருந்தேன். அந்த விஸ்வநாதன் தான் இப்போ உன் முன்னால் நிற்கிறேன். நீ எது சொன்னாலும் கேட்குற பழைய விஸ்வநாதன் தான் இப்போ உன் முன்னால் நிற்கிறேன். ஜிஜேவை நம்பி வீணா போன விஸ்வநாதன் இப்போ மாறிட்டான். என்னால் உனக்கு ஏதாவது காரியம் ஆகணுமா விஸ்வநாதன்? பொது நலத்துல சுயநலமும் கலந்துருக்கும்ல. சிங்க பெருமாள், கொஞ்சம் பேசாமல் இருக்கீங்களா? நான் பேசாம இருந்தா நல்ல தம்பி வெளியே வந்திருக்க முடியாது விஸ்வநாதன். இல்ல, நான் போய் திலகா கிட்ட பேசலன்னா நல்ல தம்பி வெளியே வந்திருக்க முடியாதுன்னு சொன்னேன். நல்ல தம்பி, நீ என்ன நம்பணும்னா நான் என்ன பண்ணணும் சொல்லு, அதை பண்றேன். இதை விட இவர் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கிற நீ? நல்ல தம்பியை நம்பாம நான் ஜிஜேவை நம்பினேன். அதான் நல்ல தம்பிக்கு என் மேல கோவம். அந்த சீச்சே தானே உங்க ஒய்ஃப் சரோஜினியை கடத்தி வச்சுக்கிட்டு உங்ககிட்ட பணம் கேட்டு மிரட்டினா திருநெல்வேலி பாசையில்? ஆமா நல்ல தம்பி, ஜிஜே தான் அவங்கள கடத்தி வச்சிருப்பான் நான் அன்னைக்கே சொன்னேன். இவர் நம்பல. அதை புரிஞ்சதுனால தான் உன்னை வெளியே எடுக்க சொன்னேன். நீ வெளியே எடுக்க சொன்னங்கிற ஒரே காரணத்துக்காக உங்ககிட்ட நன்றி உள்ள நாயா இருப்பேன்னு எதிர்பார்க்காத. உனக்கு நேத்துனா அப்புறம் ஜிஜே அப்புறம் யாரோ, இதானே உன் பழக்கம். இனிமே என்னைக்குமே எனக்கு நல்ல தம்பி மட்டும்தான். முக்கியமான விஷயத்தை சொல்லாம வேற எதையோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதை சொல்லி இருந்தா உங்களுக்கு சீச்சை முக்கியம் இல்லைன்னு நல்ல தம்பிக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்ல. சரி, நீங்க சொல்ல வேணாம், நல்ல தம்பிக்கிட்ட நானே சொல்றேன். சீச்சே பண்ண துரோகத்துக்காக அவனை விஸ்வநாதன் சுட்டுட்டாரு நல்ல தம்பி. ஆனா அவன் சாகல. அவன் உங்கையால சாகணும்னு எழுதி வச்சிருக்கல. நீ வேற சபதம் பண்ணிருக்கல. உன் சபதம் நிறைவேறணுங்கிறதுக்காகவே அந்த ஆண்டவன் சீச்சேவை காப்பாத்தி வச்சிருக்கான். கரெக்டா விஸ்வநாதன்? எப்போ ஜிஜேவை கொலை பண்ணணும்னு நான் துப்பாக்கி எடுத்தனோ அப்பவே அவனுக்கு எனக்கு இருந்த உறவு முறிஞ்சு போச்சு. நல்ல தம்பி, அவன் சாகணும். அவன் உன் மகன் செல்வியோட என் பொண்டாட்டியே சாகணும்னு நினைக்கிறவனா அப்புறம் என்ன மக? இனிமே என்னோட ஒரே வாரிசு நீ தான். இனி நடக்க போறது நல்லதா இருக்கட்டும். நோனோ, நடக்க போறது நல்லதா இருக்க கூடாது, கெட்டதா தான் இருக்கணும். அது சீச்சேவுக்கு கெட்டதா இருக்கணும்னு சொன்னேன். நல்ல தம்பி, ஜிஜேவும் சரோஜினியும் உயிரோட இருக்கக்கூடாது. பழைய விஸ்வநாதனா, உன் மேல பாசமுள்ள விஸ்வநாதனா சொல்றேன். இனிமே நீங்க சொல்றது செஞ்சு முடிக்கிறது தான் என் வேலை. நானும் அதே பழைய நல்ல தம்பியா, உங்க மேல பாசம் வச்சிருக்க நல்ல தம்பியா சொல்றேன். அதான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் ஏன் பார்த்துக்கிட்டே நிக்கிறீங்க? குலுக்குங்க, கையை குலுக்குங்க, இல்ல கட்டி பிடிச்சிங்க. அப்பா, 2 உயர்ந்த மனிதர்களை சேர்த்து வச்ச பெருமை இந்த சிங்கத்துக்கு தான்.
போய் உட்காந்துட்ட? இந்த காலத்துல பொண்ணுங்க சும்மா இருந்தா பசங்க சும்மா இருக்க மாட்டானுங்க, பசங்க சும்மா இருந்தாலும் இந்த பொண்ணுங்க சும்மா இருக்க மாட்டாளுங்க. எல்லாம் வயசு கோளாறு புள்ள. இது வயசு கோளாறு மாதிரி தெரியலமா. அவன் தான் எல்லாமே முடிவு பண்ண மாதிரி பேசுறான். ஏதாவது கேட்டா தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்றான். தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்றான்ல, அதான் வயசு கோளாறு. அதை தான் அத்தை சொல்றேன். நீங்க பேசாதீங்க ஜிஜே. அவ ஏதாவது தப்பான முடிவு எடுத்தா தவிக்க போறது நான் தானே. உனக்கு மட்டும்தான் அக்கறையா? எனக்கு அவன் மேல அக்கறை இல்லையா? நான் என்ன சொல்றேன்னா, அவ வேகமா இருக்கும்போது நாம வேகமா இருக்க வேண்டாம். அவ கோவமா இருக்கும்போது நாமளும் கோவப்பட வேண்டாம். இதை வேற மாதிரி பார்க்கலாமே. வேற மாதிரி கொஞ்சம் அமைதியா இருந்து பார்ப்போமே. ஆமா புள்ள, அவர் சொல்றதும் கரெக்டு தான். கோவமா பேசி அவன் மனசை மாற்ற முடியாது. அமைதியா பேசினாதான் சரிப்படும் நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க அத்தை, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. நான் சொன்ன அவ கேட்க மாட்டா, கேட்கக்கூடாதுன்னு ஒரு கொள்கையோட இருக்கா. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் மாப்பிள்ள. ஆனா ஏதாவது தப்பு நடந்துருமோன்னு நினைக்கும் போது பயமா இருக்கு. அப்படியே படப்பட படப்பட இந்த மாப்பிள்ள. ஆமா படபடன்னு அடிச்சுக்கிற சத்தம் வெளியே கேக்குது. வணக்கம்மா. வணக்கம் செல்விமா. வணக்கம் சீச்சே. என்ன நான் வந்தது பிடிக்காத மாதிரியே 3 பேர் பாக்குறீங்க? ஆமையா, அப்படித்தான் தெரியுது. வாங்கயா போயிடலாம். ஏண்டா நீயே கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிருவ போல இருக்கு. வீடு வரைக்கும் வந்தாச்சுல, விசாரிக்காம போனா எப்படி? அதுக்கு தானே வந்தோம். எதை விசாரிக்க போறீங்க? சீச்சே, விஸ்வநாதன் உங்களை சுட்டுட்டான்னு தெரிஞ்சதும் மனசெல்லாம் படபடன்னு அடிச்சிருச்சு சீச்சே. அது என்னங்க, எனக்கு தான் படப்படப்படணும், உங்களுக்கும் படப்படப்படணும் தான். இப்போ ஏன் சீச்சே மேல எனக்கு பாசம் இருக்காதா? அவருக்கு ஒண்ணுனா எனக்கு அடிக்காதா? சரி புள்ள, இந்த ஆள் வந்துட்டாரு, இனிமே சரிப்படாது. அவர் ஏதாவது சொல்லுவாரு, ஏன் வாய் சும்மா இருக்காது. நான் ஏதாவது சொல்வேன். நமக்கே 1008 பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? அந்த பிரச்சனை எல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. நம்ம கோயிலுக்கு போலவா? கோயிலுக்கா? ஐயோ, அதுக்கும் பிரச்சனை பண்ணாதீங்க சாமி. நீ வா புள்ள. போங்க கோயிலுக்கு போய் சீச்சே 100 வருஷம் உயிரோட இருக்கணும்னு வேண்டிட்டு வாங்க. என்ன வேண்டணும்னு எங்களுக்கு தெரியும், நாங்க வரோம். லூசு புள்ள தாளு. என்ன சீச்சே, நான் சொல்றது கரெக்ட் தானே? நீங்க 100 வருஷம் உயிரோட இருக்கணும்ல? என்ன சிங்க பெருமாள், இப்ப என்ன திடீர்னு அக்கறை? இவ்வளவு நாள் இல்லாம இப்ப திடீர்னு வந்திருக்கீங்க. உங்களை யாரும் சுடலை இல்ல, சுட்டா வந்து பார்த்துருப்பேன்ல. அரசியும் உங்களை சுட்டாங்க, வந்து பார்த்தேன்ல. நல்லதுமே உங்களை சுட்டான், வந்து பார்த்தேன்ல. இனிமே உங்களை யார் சுட்டாலும் நான் வந்து பார்ப்பேன் சீச்சே. ஐயோ, என்ன சீச்சே சீச்சேன்னு கூப்பிடாதீங்க சார். அந்த ஜி இன்னும் உங்களுக்கு சரியா வரலையா? இந்த சீ மட்டும் இன்னும் வரல சீச்சே. சரி, அதை விடுங்க. விஸ்வநாதன் உங்களை சுட்டதும் நான் கேள்விப்பட்டதும் உண்மையா? பாக்குறீங்களா? இல்ல 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 இல்ல, நீங்க அதுக்கு வரல, வேற எதுக்கும் வந்திருக்கீங்க. அதப்படி அவளை கரெக்டா சொல்றீங்க சீச்சே. எனக்கு உங்களை பத்தி தெரியும் சார். என்னை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களை பத்தியும் எனக்கு தெரியும் சீச்சே. என்ன தெரியும்? சரோஜினிய விஸ்வநாதன் கடத்தல, நீங்க சரோஜினிய காப்பாத்தல. கரெக்டா? இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது? விஸ்வநாதன் உங்களை சுட்டது மட்டும்தான் உண்மை, மற்றதெல்லாம் பொய். கரெக்டா? உங்களுக்கு யார் இதெல்லாம் சொன்னதுன்னு கேட்கறேன்ல. ஒருத்த முகத்தை பார்த்தாலே என்ன நடந்ததுன்னு நான் சொல்லிடுவேன்னு உங்களுக்கு தெரியும்ல. நீங்க ஏன் முகத்தை பார்த்து சொல்லல? அந்த விஸ்வநாதனை போய் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. கரெக்டா? அவர் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க சார். நான் அவரை நம்பல சீச்சே. உங்களை மாதிரி அவர் நல்லவர் இல்ல, உண்மை பேசுறவரும் இல்ல. அதெல்லாம் ஓகே. ஆனா விஸ்வநாதன் உங்களை சுட்டார்ல, அது ஏன்? சீச்சைய சரியா சுடாம விட்டுட்டேன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அது ஏன்? சரியா சுடலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரா? அப்படின்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் உங்களை சுடாம விட மாட்டான்னு தானே அர்த்தம்? சீச்சே, அவரால் சரியா சுட முடியாதுங்கிறதுனால தான் உள்ள இருந்த நல்ல தம்பிய வெளியே கொண்டு வந்திருக்காரு.
நல்ல தம்பி வெளியே கொண்டு வந்துட்டாரா? எல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கு இது தெரியாதா? சீச்சே, விஸ்வநாதன் உங்களை சுட்ட அதிர்ச்சியிலிருந்து நீங்க இன்னும் வெளியே வரல. அதனாலதான் நல்ல தம்பி வெளியே வந்த விஷயம் உங்களுக்கு இன்னும் தெரியல. நல்ல தம்பி வெளியே வரணும், நீங்க சாகணும்னு விஸ்வநாதன் ஏன் நினைக்கணும்? நான் சாகணும்னு அவர் நினைக்க மாட்டார் சார். யாரோ நினைச்சு இல்ல, சரோஜனையை சுட நினைச்சு குறி தவறி என் மேல பட்டுருச்சு. அதான் உண்மை சார். அவரோட வாரிசுனா என்னையே அவர் சுட போறாரு? சீச்சே, நீங்க தான் அவரோட வாரிசுன்னு அப்ப சொன்னாரு. ஆனா நல்ல தம்பி தான் அவரோட வாரிசுன்னு இப்ப சொல்றாரே. யார்கிட்ட சொன்னாரு? எங்கிட்ட சொன்னாரு. சீச்சே, என்ன அறியாமலே உங்க மேல எனக்கு ஒரு பாசம். அதனாலதான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட வந்து சொல்றேன். நீங்க ஸ்ட்ரைட்டா போய் அவர்கிட்ட கேட்டு என்ன காட்டி கொடுத்துறாதீங்க. நீங்க போக மாட்டீங்க. போனா உங்களை சுற்றுவார்ல. உங்களையும் சரோஜனையும் கொலை பண்ண சொல்லி விஸ்வநாதன் நல்ல தம்பிக்கு உத்தரவு போட்டார். சீச்சே, அவனும் கொல்லாம விட மாட்டேன்னு கற்பூரத்தை கொளுத்தி சத்தியம் பண்ணிட்டான். கவனமா இருங்கன்னு வான் பண்றதுக்காக வந்தேன். குடிக்கிறதுக்கு கூல்ட்ரிங்க் கிடைக்குமா? இல்ல, குடிக்கிற மூட்ல நான் இருக்கேன், ஆனா குடுக்கிற மூட்ல நீங்க இல்ல. பரவாயில்ல, நான் இவ்வளவு மேட்ரு சொல்றேனே. நல்ல தம்பியை வெளியே கொண்டு வந்தது யாருன்னு ஏன் நீங்க கேட்கவே இல்லை? சொன்னீங்களே சார், மாமா சார் வெளியே கொண்டு வந்தாருன்னு சொன்னீங்களே. கொண்டு வரணும்னு நினைச்சவரு உங்க மாமா சார். கொண்டு வந்தது மதுரை திலகா. திலகா சீச்சே, நான் சொன்ன விஷயத்தை கேட்டதும் படுத்துருவீங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல, உட்கார்ந்துருக்கீங்க. பிபி மாத்திரை வச்சிருக்கீங்கல்ல, ஒரு 4-5 எடுத்து மொத்தமா போடுங்க. வரட்டுமா? இந்த மருந்து நீங்க சாப்பிடலாமா? சரிம்மா, நான் அப்புறம் சாப்பிட்றேன், நீங்க சாப்பிடுங்க. அம்மா, நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேம்மா. உங்களுக்கு டிஃபன் என்னம்மா ரெடி பண்ணட்டும்? நீங்க எல்லாருக்கும் என்ன செய்யறீங்களோ அது போதும்மா. சரிம்மா. சொந்த வீட்டை விட்டுட்டு மத்தவங்க வீட்டுல வந்து ஹாயா உட்காந்துக்கிட்டு ஓசி சாப்பாடு சாப்பிடுதுங்களே சில ஜென்மங்க, அதுகளை நினைச்சா கேவலமா இருக்கு. யார சொல்ற? உங்களை எங்க சொல்றேன், சொல்ல வேண்டியவங்களை சொல்றேன். உங்களுக்கு எது கோவம் வருது? எனக்கு எங்க கோவம் வருது? யாருக்கு கோவம் வரணுமோ அவங்களுக்கு வரலையேன்னு பாக்குறேன். ஓஹோ, கோவம் வரலன்னு சொல்றீங்களா? ரோஷம் கூட வரலையேன்னு சொல்றாரு. அம்மா, புருஷன் கூட பொண்டாட்டி இருக்கிறது தான் அழகு. என் கூட திலகா இருக்கா, மாமா கூட நீ இருக்க. சில பேர் புருஷனை விட்டுட்டு வேற எங்கேயும் இருக்காங்களே. அம்மா, அவங்க உங்களை வம்புக்கு இழுக்கிறாங்க, நீங்க சாப்பிடுங்கம்மா. ஏம்மா, மற்றவங்களை வேதனைப்படுத்தி பார்க்கறதுல இவங்களுக்கெல்லாம் சந்தோஷமா? சில ஜென்மங்கள் அதுக்காகவே பிறந்திருக்காங்கம்மா. அம்மா, நீங்க அதெல்லாம் கவனிக்காதீங்க, நீங்க சாப்பிடுங்கம்மா. இவ்ளோ சொல்லி அவங்க அதை சாப்பிட்டாங்கன்னா அவங்கள நம்ம என்னன்னு சொல்றது? அபிராமி, செந்தமிழ் அரசி என்ன கூப்பிட்டுருக்காங்க, அதனால நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். அது என்ன, செந்தமிழ் அரசி வீட்டுல சாப்பிடுறேன்னு ரொம்ப டீசெண்டா சொல்ற, சக்களத்தி வீட்டுல சாப்பிடுறேன்னு ஸ்ட்ரைட்டா சொல்ல வேண்டியதானே?
இங்க பாருங்க, உங்க மேல உள்ள அக்கறையில தான் நாங்க இப்படி எல்லாம் பேசுறோம். விஸ்வநாதன் சாரை விட்டுட்டு நீங்க ஏன் இங்கே வந்து இருக்கணும்? பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்கல்ல. தப்பா நினைக்கிறவங்கள பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. இத பாருங்க சரோஜினிமா, புருஷன் என்னதான் தப்பு பண்ணாலும் அவரை திருத்தணும், அவர் கூட தான் வாழணும். அதுதான் பொண்டாட்டி. படிக்காத பொண்ணுங்களுக்கே இந்த அறிவு இருக்கு, படிச்ச உங்களுக்கே இல்லாம போச்சு. How sad. திலகா, என் புருஷன் கூட நான் இருக்கேன் இல்ல, அது என் குடும்ப விஷயம். அதை பத்தி நீ பேச தேவையும் இல்ல, அது உனக்கு நாகரிகமும் இல்லம்மா. படிக்காத பொண்ணுங்களுக்கு இருக்கிற இந்த அறிவு கூட படிச்ச உனக்கே இல்லாம போச்சு. சூப்பர்மா. நீங்க ஒரு டாக்டர், கோவம் வரக்கூடாது, பொறுமையா பேசுங்க. நீ ஒரு வக்கீல், உனக்கு ஆத்திரம் வரக்கூடாது, பொறுப்பா பேசணும். இதுவும் சூப்பர்மா. சரோஜினி அம்மா, ஐம் சாரி. அரசி எனக்கு அக்கான்னா நீங்களும் எனக்கு அக்கா தானே? சரோஜினி அக்கா, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு கோவப்படுறீங்க. உங்களையும் விஸ்வநாதன் சாரையும் சேர்த்து வைக்கணும்னு நினைச்சோம். அது தப்பா? நான் தான் சொன்னேனே, பாவம் அவங்கள பார்க்கவே ரொம்ப வேதனையா இருக்கு, எப்படியாவது நீ தான் அவங்க ஹஸ்பண்டோட சேர்த்து வைன்னு. நான் சொல்லியா? நானும் தான் சொன்னேன். விஸ்வநாதன் சாரை நான் பார்த்தேன், எவ்வளவு நல்லவரா இருக்காரு. அவரை போய் நல்லவர் இல்லைன்னு சொல்றீங்களே. அவரை மாதிரி ஒரு ஜென்டில்மேனை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. நீங்க சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவருக்கு நான் ஜாமீன் வாங்கி கொடுக்கறேன். அவருக்காக நான் கோர்ட்ல ஆஜராகி அவரை அப்ரூவர்னு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். எஸ், நான் ப்ரூவ் பண்றேன். அவரை நிரபராதின்னு கோர்ட் சொல்லிட்டா நீங்க அவர் கூட சேர்ந்து வாழ்வீங்கல்ல? அது வரைக்கும் ஏன் திலகா வெயிட் பண்ணோம்? அவருக்கு ஜாமீன் கிடைச்ச உடனே அவர் கூட சேர்த்து வச்சிருவோம். நீங்க ஒன்னும் சேர்த்து வைக்க வேண்டாம். எப்படி வாழறதுன்னு எனக்கு தெரியும். சேர்த்து வைக்க வேணாம்னு சொல்றாங்கல்ல, அப்ப பிரிச்சிருவோம். இப்போ பிரிஞ்சுதானே இருக்காங்க. தியாகு, சக்களத்து 2 பேரையும் பிரிச்சிடலான்னு சொன்னேன். ஓஹோ, அரசியையும் சரோஜினியும் பிரிச்சிருவாங்கறியா? எஸ். அக்கா சொல்றதுதான் கரெக்ட் திலகா. அரசியோட சப்போர்ட் இருக்கிறதுனால தானே இவங்க இவ்வளோ திமிரா பேசுறாங்க. பிரிச்சிருவோம், இவங்களோட திமிரை அடக்குவோம். பிரிச்சிருவோம் சரோ. சரோஜினி அக்கா, நீங்க எங்களை சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கீங்க, அரசிய பெரிய ஆளா நினைச்சிட்டு இருக்கீங்க. அரசிய விட நான் பெரியவன்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். சக்களத்தி 2 பேரையும் பிரிச்சு காட்டுறேன். இன்னொரு குட் நியூஸ் தெரியுமா? நல்ல தம்பிக்கு இன்னைக்கு பெயில் கிடைச்சிருச்சு. நான் தான் வாங்கி கொடுத்தேன். இது நமக்கு வேணா குட் நியூஸ், இவங்களுக்கு பேட் நியூஸ். என்னக்கா ஷாக் ஆயிட்டீங்களா? இன்னும் நிறைய ஷாக் காத்துக்கிட்டு இருக்கு. என்னம்மா
என்ன இப்படி உட்காந்துருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா, சும்மாதான். சரோஜினி அம்மாங்க என்னம்மா? மனசு உடைஞ்சு போயிருக்காங்க. மனசு உடைஞ்சு போயிருக்காங்களா? என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க சார்? சரோஜினி, என்னம்மா என்னாச்சு? என்ன இது? என்ன சரோஜினி, என்ன இது? ஏன் இப்படி கண் கலங்குறீங்க? என்னாச்சு? என்ன பிரச்சனைன்னு எனக்கு சொன்னாதானே தெரியும். என்னம்மாச்சு? திலகாவும் அபிராமியும் இவங்களை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க, கேவலமா பேசிட்டாங்கம்மா. தியாகோ, அபிராமி, என்ன தியாகோ, மறுபடியும் துப்பாக்கி தூக்கணுமா? அன்னைக்கு ஓடி ஒளிஞ்சிக்கல, ஞாபகம் இருக்க? சரோஜினிய வீட்டை விட்டு துரத்துனீங்களா? முடியுமா உங்களால? பொறுமையா இருக்கிறதுக்கு பேர் கோலத்தனம்னு நீங்க நினைச்சிடாதீங்க. இவ உங்களை காப்பாத்திடுவாளா? மதுரை திலகாங்கிறதெல்லாம் மதுரையில இங்க கிடையாது. நல்ல தம்பிய கிரிமினல் நீங்க உள்ள வச்சீங்கல்ல, அவரை பெயில்ல வெளியே எடுத்தது மதுரையில இல்ல, இங்க. என்ன, அவனை பெயில்ல வெளியே எடுத்துட்டா உலகத்தையே புரட்டி போட்டுடுவாடா? நீங்க எல்லாம் என்ன தப்பா பேசுறீங்க, டிஸ்டர்ப் பண்ணீங்க. அதுக்கெல்லாம் நான் பொறுமையா இருந்தா அதுக்கு 1000 காரணம் இருக்கு. ஆனா அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா நான் அரசியா இருக்க மாட்டேன். என்னவா இருப்ப? உன் அப்பா செத்ததுக்கு என் புருஷன் தான் காரணம்னு நீ சொன்ன. அது தெரிஞ்சு செஞ்சாரோ தெரியாம செஞ்சாரோ, ஆனா அவர் கொடுத்த தீர்ப்புல தான் உன் அப்பா செத்தாருங்கிறது தான் உண்மை. உன் கோபத்துல கொஞ்சமாவது நியாயம் இருக்குன்னு நினைச்சேன். என்ன ஒரு வக்கீலா நீ கோர்ட்ல ஜெயிக்கும் போதெல்லாம் அது உனக்கு ஆறுதலா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா நீ என்ன ஜெயிச்சதா நினைக்கிற, பெரிய அறிவாளின்னு நினைப்ப மொட்டா. உன்னை தண்டிக்கணும்னு நினைச்சிருந்தா அதுக்கு 1000 வழி இருக்கு. பொறுக்கிங்களை எப்படி அழிக்கணும்னு இந்த போலீஸுக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? புருஷனை இழந்து தவிக்கிறாங்களே உங்க அம்மா, உன்னையும் அவங்க இழந்துட வேண்டான்னு நினைச்சேன். உனக்கு ஒரு வாழ்க்கை அமையலன்னா அவங்க வேதனைப்பட்டது எனக்கு தெரியும். நீயே அமைச்சுக்கிட்ட வாழ்க்கை அழிஞ்சிடக்கூடாதுன்னு நினைச்சேன். அழியறதுக்கு நான் காரணமா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். அதனால தான் நான் உன்னை இன்னும் விட்டு வச்சேன். சரோஜினி வாழ்க்கை பத்தி நீ கவலைப்படாத, அதை நான் பாத்துக்கிறேன். உன் வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்கு வழிய பாரு. என்ன சரோ, உனக்கு பொண்டாட்டி வேணுமா வேண்டாமா? நல்லா யோசிச்சு அவளுக்கு அட்வைஸ் பண்ணு. அவங்க மிரட்டலுக்கெல்லாம் நீங்க பயப்படாதீங்க. உங்களை காப்பாத்துறதுக்காக தானே இங்க கூட்டிட்டு வந்தேன். என் உயிரை கொடுத்தாவது அதை நான் செய்வேன். என்னால கெட்டவங்க அழிஞ்சிருக்காங்க, நல்லவங்க அழிஞ்சதா சரித்திரமே இல்லை. மா, நீங்க போய் முதல்ல சாப்பாடு எடுத்து வைங்க. நீங்க போங்க, வாங்க. வணக்கம் விஸ்வநாதன் சார். வணக்கம் நல்ல தம்பி. வணக்கம். 2 உயர்ந்த மனிதர்களையும் ஒன்னா பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு அந்த சந்தோஷம் இல்லையே சிங்கப்பெருமாள் சார். என்ன நல்ல தம்பி, உள்ள இருந்த ஒன்ன வெளியே கொண்டு வந்திருக்கோம், சந்தோஷம் இல்லைன்னு சொல்ற? வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்? வெட்டியா ஃபோனில் கேம் தானே விளையாண்டுட்டு இருக்கேன், வேலை வெட்டி எதுவும் இல்லாமல். விஸ்வநாதன் தான் எனக்கு இன்னும் எந்த வேலையும் கொடுக்கலையே.
அது நல்ல தம்பி. நீ உள்ள இருந்தப்போ நல்லா சாப்பிட்ருக்க மாட்ட, நல்லா தூங்கியிருக்க மாட்ட. கொஞ்ச நாளைக்கு நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும்னு விஸ்வநாத் சார் நினச்சிருப்பாரு. கரெக்டா சார்? சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் பிறந்தவன் இல்லை நல்ல தம்பி. மனுஷனா பிறந்தா ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒன்று நல்லது செய்யணும், இல்லை கெட்டது செய்யணும். கெட்டது பண்ணுறதுக்காக மட்டுமே ஆண்டவனால் படைக்கப்பட்டவன் நல்ல தம்பி. ஒன்றை மட்டும் இல்லை, நம்ம 3 பேரையுமே ஆண்டவன் கெட்டது பண்ணுறதுக்காக தான் படைச்சிருக்கான். கரெக்டா சார்? நல்ல தம்பி, இப்போ என்ன பண்ணுன்ற? அரசியை பழி வாங்கணும். அதுக்கு முன்னாடி சரோஜினியை கொல்லணும். சரோஜினி இப்போ என் மனைவி இல்லை, எதிரி. நீங்க கட்டின தாலி இன்னும் அவங்க கழுத்துல இருக்கு. எதிரின்னு சொன்னா எவனும் நம்ப மாட்டான்ல. கரெக்டா நல்ல தம்பி? அவ கழுத்துல அந்த தாலி இருக்கக்கூடாது. நான் செத்த அந்த தாலி போகக்கூடாது. அவ செத்த அந்த தாலி போகணும். முதல்ல சரோஜினி சாகணும், அதுக்கப்புறம் ஜிஜே சாகணும். அவங்க சாகிறத பார்த்துட்டு அரசி சாகணும். சரோஜினி இப்போ அரசி வீட்டில் இருக்கா. என்னை பற்றி எல்லா உண்மையும் அரசிக்கிட்ட சொல்லியிருப்பா. புருஷனை காட்டி கொடுக்குற எந்த பொண்டாட்டியும் உயிரோடு இருக்கக்கூடாது. அப்போ புருஷன் எவ்வளவு தப்பு பண்ணாலும் பொண்டாட்டி அவனை நல்லவனு தான் சொல்லணும். சூப்பர். அப்புறம் என்ன நல்ல தம்பி, வேலை கொடுத்துட்டார்ல, ஸ்டார்ட் பண்ண வேண்டியதானே? சரோஜினி இப்போ அரசி வீட்டில் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. நான் எப்படி அரசி வீட்டுக்குள்ளே போகிறது? அரசியோட வீட்டுக்குள்ளே போய் அரசியோட அம்மாவை சுட்ட வந்தானே நீ. அந்த தைரியம் இப்போ இல்லையா நல்ல தம்பி? நல்ல தம்பியோட தைரியம் நாளுக்கு நாள் கூடுமே தவிர குறையாது. அப்புறம் ஏன் யோசிக்கிற? ஜெயிலிருந்து பெயிலில் வந்த கைதி டிஜிபி வீட்டுக்கு போனால் பிரச்சனை வராதான்னு யோசிக்கிறேன். நீ டிஜிபி வீட்டுக்கு போல, உன்னோட வக்கீல் திலகா வீட்டுக்கு தான் போற. கரெக்டா சொன்னீங்க சார். கேஸ் விஷயமா திலகாவை பார்க்க போற. அந்த சாக்கில் சரோஜினியை பார்க்க போற. நல்ல தம்பி, இனிமே எனக்கு எல்லாமே நீ தான். என் எதிரிகளை கொல்ல போறவனும் நீ தான், எனக்கு கொல்லி வைக்க போறவனும் நீ தான். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.